தேவன் எங்களோடு பேசுகிற நேரத்துக்கூடாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களோடு பேசுகிற பொழுதுதான் நாங்கள் என்ன சொல்லுவோம், ஒரு நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தை ஜீவிக்க முடியும். ஹல்லேலூயா. தேவன் எங்களோடு பேசுகிற பொழுதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. மனுஷன் பேசுவானால் விடுதலை இல்லை. இருக்கிற சந்தோஷம், இருக்கிற சமாதானம் எல்லாமே கெட்டு போயிடும். ஆனால் கர்த்தர் பேசினால் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லி நாளைக்கு பரிசுத்தம் பண்ண சொல்லி நாளைக்கு அவங்களோடு கூட நான் பேச வேண்டும். சீனாய் மலை அடிவாரத்தில் அவங்க வர வேண்டும், நான் அவங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி. ஆனா ஜனங்கள் என்ன சொன்னாங்க, வேண்டாம் வேண்டாம், ஆண்டவர் பேச வேண்டாம், அவர் எங்களோடு பேச வேண்டாம், அவர் பேசினால் நாங்கள் அதை தாங்க மாட்டோம். ஹல்லேலூயா. அவர் பேசினா நாங்கள் நீர் போய் பேசிட்டு வந்தங்களுக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்று சொல்லினால், அவர் எங்களோடு பேச விரும்புகிறது ஏனென்று சொல்லினால், நாங்கள் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படியாக எங்களை நடத்தும்படியாக. ஹல்லேலூயா. நாங்கள் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடினாலே அவர் எங்களோடு பேச வேண்டும் என்று வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பேசும்படியாக, உங்களோடு கூட கலந்து கொள்ளும்படியாக தேவனுடைய சமூகத்தில் இருந்த பொழுது கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே இருந்து ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக, ஏசாயா தீர்க்கதரிசியோடு கூட அவனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதான ஒரு காரியத்தை கொண்டு இந்த நாளில் உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் ஏவினபடினாலே அதே உங்கள் மத்தியிலே பேசலாம் என்று வாஞ்சியுள்ளவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அங்கே கொடுக்கப்படுகிற செய்தியின் தலைப்பு பாவத்தின் பலன். மாமிசத்தின் பலன் இருக்கிறது. எல்லாருக்கும் மாமிச பலன் உண்டு. ஹல்லேலூயா. மனசுல கலவருக்கு பலன் உண்டு, இதயத்துல பலம் உண்டு. ஹல்லேலூயா. அதான் இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ட்ரெயின் பண்ணுவாங்க. என்னது ட்ரெயின் என்னது ஹார்ட், இருதயத்தை அங்கே நல்ல பலப்படுத்த முடியாது. ரத்த ஓட்டத்தை அங்கே அதிகரிக்க பண்ணி ரத்த ஓட்டத்தை அங்கே அதிகமாக கொடுத்து இருதயம் பலப்பட்டு இருக்கணும் வந்து அங்கே என்ன செய்வாங்க, ட்ரெயின் பண்ணுவாங்க. பல பேர் மாமிசத்தை பலப்படுத்த வேணும்னு சொல்லி ட்ரெயின் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அப்படி எல்லா வகையிலும் பலம் உண்டு. ஆனா வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது ஒரு காரியம், பாவமும் பலம் உள்ளது. ஹல்லேலூயா. அதான் தலையங்கத்தை கொடுத்திருந்தேன், பாவத்தின் பலம். பாவம் ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் நடத்துகிறது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே பாவம் உட்படுகிற பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வண்ணமாக திசை திருப்பப்படுகிறது, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான பாதை கூடாக கடந்து செல்லுகிறது, அல்லது பாவத்தின் பிடியிலே சிக்குகிறதான ஒரு மனுஷன் எப்படியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு போகிறான். ஹல்லேலூயா. அது பலமுள்ளதா இருக்கிறபடியினாலே ஒரு மனுஷனை பிடித்துக் கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. பிசாசானவன் இந்த உலகத்துக்கு அதிபதியாக இருக்கிறான். ஆகையினாலே அவன் ஒரு மனுஷனை அல்லது ஒரு கூட்டத்தை தன்னுடைய ஆளுகைக்கு கீழே வைத்திருக்க வேண்டும் என்பது அவனுடைய விருப்பமாயிருக்கிறான். விளங்குகிறவன்
பிசாசினுடைய திட்டமே, பிசாசினுடைய விருப்பமே அங்கே ஒரு மனுஷனை அல்லது ஒரு கூட்டத்தை அல்லது ஒரு தேசத்தை, ஒரு நாட்டை அங்கே தன்னுடைய அதிகாரத்தின் கீழே, தன்னுடைய ஆளுகைக்கு கீழே வைத்திருக்க வேண்டும் என்பது. ஹல்லேலூயா. அதனாலே அந்த பாவம் பிசாசினாலே உந்தப்பட்டு, பிசாசினாலே ஊட்டப்பட்டு, பிசாசினாலே செயல்படுத்தப்படுகிறதான அந்த பாவமானது பலமுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த பாவத்தின் பலனை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால், ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே இந்த பாவத்தின் பலனை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே சாத்தானையும் அவருடைய சேனையையும் அவருடைய செயல்களையும் மேற்கொண்டு வெற்றி சிறந்த ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஆகையினாலே அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பாவத்தின் பலன் அவனை மேற்கொள்ள முடியாது. அவன் ஏனென்று சொல்கிறார், அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அந்த ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்டதான ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் அவரை வழிநடத்துகிறபடினாலே, அவர் அவரை ஆளுகை செய்கிறபடினாலே பாவம் அவரை மேற்கொள்ள முடியாது. ஆமென். ஆகையால் இதை குறித்து சற்று விரிவாக நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால், பாவத்தின் பலன் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் அக்கிரமங்களே, இந்த வார்த்தையை ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு கூடவே மாத்திரம் பேசுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசுகிறார். உலகத்தின் ஜனங்களோடு கூட பேசாதபடிக்கு ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட இந்த வார்த்தையை பேசுகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய ஜனம்தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான், ஆபிரகாமின் சந்ததி தான், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்கள் தான், கர்த்தராலே ஒரு தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அந்த தேசத்துக்காக அழைத்து வரப்பட்டவர்கள் தான். இவர்கள் உலகத்தார் அல்ல, உலகத்திலிருந்து தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜாதியானவர்கள் தான், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம் தான். ஆனாலும் கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கிற காரியம் என்னவென்று சொல்லுகிறார், அவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறதான காரியம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அக்கிரமங்கள் தேவனுக்கும் எங்களுக்கும் நடுவிலே பிரிவினை உண்டாக்குகிறது. பாவமானது தேவனுக்கும் எங்களுக்கும் நடுவிலே ஒரு பிரிவினை உண்டாக்குகிறது. தேவனும் நாங்களும் கொண்டு இருக்கிற உறவிலே ஒரு விரிசலை உண்டாக்குகிறது பாவத்தின் பலன். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன், ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுது அங்கே சோர்ந்து போய் தன்னை அங்கே சத்துருடைய காரியத்துக்கு விட்டு கொடுக்கிறானோ, பிசாசுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே விட்டு கொடுக்கிறானோ, அப்பொழுது அந்த பிசாசானவன் பாவத்தின் மூலமாக, பாவம் என்கிறதான ஒரு ஆயுதத்தின் மூலமாக கர்த்தரை விட்டு பிரித்து விடுகிறான். ஒரு பிரிவினையாகிய சுவரை உண்டாக்குகிறான். ஹல்லேலூயா. வேதம் அப்படியே அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. தேவனை தேடாதபடிக்கு, தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்காதபடிக்கு, தேவனோடு கூட உறவாட முடியாதபடிக்கு, வாழ்க்கையில இருக்கிறதான அக்கிரமமான காரியங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில இருந்ததான அக்கிரமமான காரியங்கள் பிரிவினையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அவர்களோடு கூட நேரடியாக பேசாதபடிக்கு தீர்க்கதரிசிகளின் மூலமாக பேசுகிறார். ஹல்லேலூயா. ஏனென்று சொல்லிட்டால், இப்பொழுது இந்த ஜனத்துக்கும் ஆண்டவருக்கும் இடையே தொடர்பு இல்லை, பிரிவினை. ஹல்லேலூயா. இவர்களுடைய அக்கிரமம், இவர்களுடைய பாவம், தேவன் இவர்களோடு கூட தொடர்பு பட முடியாதபடிக்கு, தேவன் இவர்களோடு பேச முடியாதபடிக்கு, தேவன் இவர்களோடு கூட அங்கே ஐக்கியம் கொள்ள முடியாதபடிக்கு அங்கே நடுவாக பிரிவினை சுவராக காணப்படுகிறபடினாலே
கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக பேசுகிறார். இன்றைக்கு பல கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் கூட அங்கே தேவனுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு நடுவிலே பாவமானது பிரிவினையை உண்டாக்குகிறது. பாவம் பிரிவினையை உண்டாக்குகிறது. தேவனை தேடப்படாதபடிக்கு, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காதபடிக்கு, ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்க விடாதபடிக்கு அங்கே பாவமானது பிரிவினையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. இதை அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நாளிலே அறியாதவர்களாக இன்னமும் நாங்கள் தேவனோடு கூட தான் உறவாடுகிறோம், இன்னமும் நாங்கள் தேவனோடு கூட தான் அங்கே இருந்து பேசுகிறோம், இன்னமும் தேவனோடு பேசுகிறார் என்கிறதான ஒரு மாயையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாயையான வாழ்க்கை வாழ்வதனால் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த வாழ்க்கை ஆண்டவர் ஒரு தரம் கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை முடியும் பொழுது நாங்கள் மரணம் அடைந்தோம் என்று சொல்லினால் அடுத்த பகுதி இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ போகிறோம். ஹல்லேலூயா. ஆகையினாலே அப்பொழுது நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட பிற்பாடு வாழ வேண்டும் என்று சொல்லினால் இப்பொழுதும் தேவனோடு கூட வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இப்பொழுதும் தேவனுக்கும் எங்களுக்கும் நடுவிலே ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். பிரிவினையானது தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. பாவமானது தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்துகிறது. பாவமானது தேவனை தேடாதபடிக்கு எங்களை விலக்கி வைக்கிறது. உலகத்தின் ஜனத்தை குறித்து இந்த இடத்தில் பேசவில்லை, ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியிலே இருந்ததான காரியத்தை குறித்து தான் ஏசாயா தீர்க்கதரிசி இந்த இடத்தில் ஆணித்தரமாக சொல்கிறார். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். எகிப்திலே இருந்து கானானுக்கு செல்லும்படியாக தேவன் அவர்களை பிரித்துக் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அவர்கள் கானான் என்கிறதான பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனம். ஆனாலும் தங்களை அழைத்து வந்த அந்த தேவனை, தங்களை ரட்சித்த அந்த தேவனை, தங்களை விடுதலையாக்கின அந்த தேவனை, தங்களை தெரிந்து கொண்ட அந்த தேவனை, தங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்த அந்த தேவனை தேடாதபடிக்கு, தேட முடியாதபடிக்கு அவர்களுடைய வாழ்க்கையில அக்கிரமமும் பாவமும் பலம் கொண்டது. அந்த அக்கிரமமும் பாவமானது தேவனுக்கும் இவர்களுக்கு நடுவில் ஒரு பிரிவினை சுவரை உண்டாக்குகிறார். இந்த பிரிவினை சுவரை ஒரு கிறிஸ்தவன் அழிக்காவிட்டால், இந்த பிரிவினை ஒரு கிறிஸ்தவன் நீக்காவிட்டால், தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளாவிட்டால் அவனுடைய வாழ்க்கை பரிதாபத்துக்குரியது. இன்றைக்கு அநேகம் கிறிஸ்தவர்கள் நினைக்கிற காரியம் என்னென்று சொல்லினால், முற்காலத்திலே தானே நாங்கள் பாவிகளாக இருந்தோம், அப்பொழுதுதானே நாங்கள் பாவம் செய்தோம், ஆனால் இப்பொழுதுதான் நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அங்கே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே, ஆகையினாலே எங்களுக்குள்ளே பாவம் இராது என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி நினைப்பது நல்லது, நினைப்பது மாத்திரம் நல்லதல்ல, அப்படியாக வாழுவதுதான் நல்லது. பாவம் இல்லாத தூய வாழ்வு வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஏனென்று சொல்லினால், பாவமானது எப்பொழுதும் ஒரு மனுஷனை வஞ்சித்து விடும், பாவமானது எப்பொழுதும் ஒரு மனுஷனை வெறுத்து விடும், பாவமானது எப்பொழுதும் ஒரு மனுஷனை நரகத்துக்கு நேராக வழி நடத்துகிறது. ஆகையினால ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அங்கே நினைக்கிற காரியம், எங்களுக்கு என்ன பாவம் இருக்கு, நாங்கள் பாவிகள் அல்ல, நாங்கள் பாவிகள் இல்லை தான், நாங்கள் பரிசுத்த ஜாதி, நீதிமான், தேவனால் விடுதலையாக்கப்பட்ட ஜனம், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். இந்த உலகத்தில் எவ்வளவு ஜனங்கள் இருந்த பொழுதிலும் கர்த்தர் என்னை உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார், அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம்தான். ஆனாலும் வழியிலே இருக்கிற பொழுது சத்துருடைய வலைக்குள்ளே பல வேளைகளில் நாங்கள் சிக்கிவிடுகிறோம், பல வேளைகளில் பல பிள்ளைகள் சிக்கிவிடுகிறார். பல கிறிஸ்தவர்கள் அந்த வஞ்சனை வலையை அறியாதவர்களாக, சத்துருடைய வஞ்சனையை உணராதவர்களாக அதற்குள்ளே விழுந்து விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பது, நாங்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள்,
அவர்களுக்கு புரிகிறதில்லை. பாவத்தின் பலனானது எங்கள் வாழ்க்கைக்குள்ளே புகுந்து விட்டது, பாவமானது பலம் கொண்டு விட்டது, தேவனை விட்டு எங்களை தூரப்படுத்தி விட்டது என்று அவர்கள் புரியாதபடிக்கு அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஜனங்களுடைய கண்கள் அப்படித்தான். தேவன் எங்களுடைய பிதா என்றாங்க. அவர் ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன். அவர் எங்களுடைய பிதா, அவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் சொல்றார் ஏசாயாவிற்கு, அவங்களுக்கும் எனக்கு நடுவில் எப்பொழுது எந்த தொடர்பும் இல்ல. அவருடைய அக்கிரமங்களும் பாவங்களும் பிரிவினை உண்டாக்கிட்டு அதனால அவர் செவி கொடுக்கிறதில்லை. வேதம் அப்படியா சொல்லுகிறது. அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. என்ன சாமி? உங்கள் பாவங்கள். உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆண்டவரே என்று கூப்பிடுகிறோம், தேவனே என்று கூக்குரல் கொடுக்கிறோம், விண்ணப்பங்களை எல்லாம் தேவனுடைய பாதத்தில் கொண்டு வருகிறோம், அநேக நாட்களாய் காத்திருக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஜபிக்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம். ஆனாலும் பதில் கிடைக்கிறது. காரணம், எங்களுடைய கூக்குரல், எங்களுடைய சத்தம் தேவனுடைய செவியை எட்டாதபடிக்கு எங்களுடைய பாவங்கள் அவருடைய செவியை அடைத்திருக்கிறது. எங்களுடைய பாவங்களும் எங்களுடைய அக்கிரமங்களும் தேவனுக்கும் எங்களுக்கும் நடுவாக ஒரு பிரிவினை சுவராக நிற்கிறார். கர்த்தர் விரும்புகிறது இந்த சுவரை உடைக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் இந்த சுவரை உடைக்காவிட்டால், ஒரு கிறிஸ்தவன் இந்த பிரிவினையை எடுத்து விடாவிட்டால், ஒரு கிறிஸ்தவன் தேவனோடு கூட ஐக்கியப்படாவிட்டால் அவனுடைய முடிவு நிச்சயமாகவே பரிதாபத்துக்கிடமானது. பவுல் அழகாக எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லுகிறார். நாங்கள் எடுத்து வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமென். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் முற்காலத்திலே அவைகளிலே நீங்கள் முற்காலத்திலே இப்பொழுதல்ல முற்காலத்திலே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே பவுல் மூலமாக தெளிவாக சொல்லுகிறார், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் நாங்கள் இருந்தோம். ஒரு காலத்திலே முற்காலத்திலே அவைகளிலே நாங்கள் நடந்து கொண்டு வந்தோம். ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களில் எங்களை விடுதலையாக்கி அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியான கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டு இப்பொழுதல்ல அப்பொழுது. ஒரு காலத்தில் நாங்கள் அப்படி நடந்தோம், ஒரு காலத்தில் அப்படி வாழ்ந்தோம், தேவனுக்கு தூரமான ஜனங்களாய் இருந்தோம், தேவனை தேடாத ஜனங்களாய் இருந்தோம், தேவனை அறியாத ஜனங்களாய் இருந்தோம். உண்மைதான். காரணம், ஆகாயத்து பிரபுவாகிய அவருடைய ஆவிக்கேற்றபடியாக நாங்கள் நடந்தோம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து, ஹல்லேலூயா, தேவனை அறிவதற்கு முன்பதாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காலம் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கு அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நாங்கள் ஒரு காலத்திலே பாவிகளாய் வாழ்ந்தது உண்மைதான். முற்காலத்தில் எங்களுடைய மாமிசம் விரும்பினவைகளை செய்து மாமிச இச்சைகளின்படி நடந்தோம், அது உண்மைதான். ஆகாயத்து அதிகார பிரபுவாகி அந்த பிசாசுடைய ஆவிக்கேற்றபடியாக நடந்தோ முற்காலத்திலே. ஆனால் இப்பொழுதோ தேவன் அந்த அதிகாரத்திலே இருந்தங்களை விடுதலையாக்கி, அந்த ஆளுகையிலே இருந்தங்களை விடுதலையாக்கி தன்னுடைய சமூகத்திலே கொண்டு வந்து நாட்டி வைத்திருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது
ஒரு மனுஷனுடைய அல்லது ஒரு கிறிஸ்தவனுடைய இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அக்கிரமமும் பாவமும் புகுந்தது. விளங்குதா? பவுல் அழகாக சொல்லுகிறார், நாங்க இச்சிச்சோம், பாவம் செய்தோம், அக்கிரமம் செய்தோம். ஒரு காலத்தில் அந்த காலம் கடந்து போயிடுச்சு, அந்த காலம் மறைந்து போயிடுச்சு. அப்ப செஞ்சோம், அப்ப அப்படித்தான் நாங்க வாழ்ந்தோம், அந்த ஆவிக்கேற்றபடியாகத்தான் நாங்கள் நடந்து கொண்டோம். ஆனால் ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டு அந்த ஆதிக்கத்திலே இருந்து, அந்த ஆளுகையில இருந்து விடுதலையாக்கி தன்னுடைய சபைக்குள்ளே வைத்திருக்கிறாரே. இப்பொழுது ஏன் அப்படி நடக்கிறோம் என்று சொன்னால், யாரும் சொல்ல முடியாது நாங்கள் பாவம், எங்களுக்குள்ள பாவம் இல்லை என்று. யோவான் 1 யோவான்ல யோவான் அழகாக சொல்லுகிறார், நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், அது மாத்திரமல்ல தேவனை பொய்யராக்குகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம், எங்களுடைய கூப்பிடுதலுக்கு பதில் கிடைக்கவில்லையே, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கவில்லையே, தேவனிடம் நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வந்து சேருகிறதில்லையே. என்ன காரணம்? எங்களுடைய கூப்பிடுதல், எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் எதிர்பார்க்கிற காரியம் தேவனுடைய சமூகத்துக்கு சென்று எட்டவில்லை. காரணம் பிரிவினை, பாவத்தின் பலன். தேவனுடைய சமூகத்தில் அது சென்று எட்டாதபடிக்கு பாவமானது பலனுள்ளதாய் அங்கே நடுவே நிற்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஆகையால் பவுல் அழகாக ரோமருக்கு எழுதுகிற பொழுது சொல்றார், ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக. பாவம் ஒரு மனுஷனை ஆளுகை செய்யும் வல்லமை உள்ளது. பாவம் ஒரு மனுஷனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூடியது. ஹல்லேலூயா. ஏனென்று சொல்லினால், பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டானவன். நான் சொல்லல, வேதம் தான் சொல்லுது. பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. பாவம் ஒரு மனுஷனை ஆளக்கூடிய வல்லமை கொண்டது. ஆகையினால் ஒரு மனுஷன் எதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறானோ, எந்த காரியம் தன்னை ஆளும்படியாக, தன்னை நடத்தும்படியாக, எந்த காரியத்துக்கு தன்னை அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறானோ அதற்கே அடிமையாக இருக்கிறான். அதனாலேயே ஆளப்படுகிறான். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் எதனாலே ஆளப்படுகிறானோ அதற்கு தான் அடிமை. தேவனால் ஆளப்படுகிறானா, தேவனுக்கு அடிமை. பாவத்தினால் ஆளப்படுகிறானா, அவருடைய வாழ்க்கையில பாவம் இருக்கிறதா, விட்டு வந்த பாவங்களை விடாதபடிக்கு செய்து கொண்டே இருக்கிறானா, மறுபடியும் தொடர்கிறானா, பாவத்தின் ஆளுகை, பிசாசினுடைய ஆளுகை. அந்த ஆளுகையிலிருந்து வெளிவர முடியாது. ஆண்டவரால மாத்திரம்தான் ஒரு மனுஷனை அந்த ஆளுகைக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வர முடியும். இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் பாவத்தின் ஆளுகையிலே இருக்கிற ஒரு மனுஷனை வெளியிலே கொண்டு வர முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் பாவத்தின் பிடியிலே இருக்கிற ஒரு மனுஷனை விடுதலையாக்க முடியும். இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனுஷர்களுமே பாவத்தோடு கூட பாவிகளாக பிறக்கிறார்கள். ஹல்லேலூயா.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நான் சிந்திக்கலாம், நாங்கள் பாவிகளா? நாங்கள் என்ன செய்தோம்? என்ன பாவம் செய்தோம்? மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யவில்லையே, மற்றவர்களுக்கு தீங்கு செல்லவில்லையே, மற்றவர்களுக்கு பிழை செய்யவில்லையே, அப்புறம் எப்படி நாங்கள் பாவிகள் என்று நாங்கள் யோசிக்கலாம். வேதம் சொல்லுகிற இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா மனுஷனும் பாவத்திலே கற்பம் தரிக்கிறான். ஹல்லேலூயா. பாவத்திலே கற்பம் தரிக்கிறான். எல்லாரும் பாவிகள். ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அங்கு வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, எல்லாரும் பாவம் செய்தார்கள், தேவ மகிமை போயிற்று. ஒரு மனுஷன் பாவம் செய்வானால் தேவனுடைய மகிமை அவனை விட்டு விலகிவிடும். ஒரு விசுவாசி பாவம் செய்யும் என்றால், ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்வானால் அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை இராது. தேவன் விலகி விடுவார். வேதம் அப்படியாகத்தான் சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, பாவம் செய்கிற மனுஷனிடத்திலே, பாவம் செய்கிற ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை இருக்காது, தேவனுடைய பிரசன்னம் இருக்காது, தேவனுடைய வழிநடத்தல் இருக்காது. தேவன் அவனோடு கூட பேச மாட்டான். ஏன் என்று சொல்லினால், பாவம் அவனுக்குள்ளே ஆளுகை செய்கிறபடினாலே. ஆகையினால் ஒரு கிறிஸ்தவன் அந்த பாவத்தின் ஆளுகையில் இருந்து விடுதலையாக வேண்டும். கர்த்தர் ஒரு தரம் அங்கே விடுதலையாக்கினார். ஆனாலும் மறுபடியும் 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 பாவத்தை இச்சையோடு கூட ஆவலோடு கூட செய்கிறவர்களாக அந்த ஆளுகைக்குள்ளே பிடிக்கப்பட்டு விடுகிறார்கள். அந்த ஆளுகைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தேவனுடைய மகிமை இருக்காது, தேவனுடைய பிரசன்னம் இருக்காது, தேவன் பேச மாட்டார். ஒருவேளை ஊழியம் செய்யலாம், ஊழியக்காரனாக இருக்கலாம், பிரசங்கம் பண்ணலாம், தேவனுடைய சபையிலே பெரிய ஒரு இடத்துல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே பாவம் இருக்கும் என்று சொல்லினால் தேவனுடைய மகிமை உன்னிடத்திலே இருக்காது, தேவனுடைய பிரசன்னம் உன் மத்தியிலே இருக்காது, தேவனுடைய வழி நடத்த மாட்டார். வேதம் அப்படியாகத்தான் சொல்லுகிறார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற, தேவனுடைய மகிமை விலகிவிடும். இந்த பாவத்தின் ஆளுகைக்கு ஒரு சிறந்த உதாரணம் நீங்க பார்த்தீங்க என்று சொல்லினால், இந்த ஐரோப்பிய தேசம் முழுவதும் அநேக ஐரோப்பிய தேசங்கள் ஒரு காலத்திலே இந்த உலகத்திலே ஆசிய, ஆப்பிரிக்க, தென் அமெரிக்க நாடுகளை ஆளுகை செய்தார்கள். ஹல்லேலூயா. அவர்களுடைய ஆளுகைக்குள்ளே எந்த நாடுகள் எல்லாம், எந்த ஜனங்கள் எல்லாம் இருந்தார்களோ அவர்கள் எல்லாருமே அவர்களுக்கு அடிமைகளாகத்தான் இருந்தார்கள். ஒரு ஆளுகைக்கு கீழே இருக்கிற பொழுது அந்த ஆளுகைக்கு அடிமையாகவே வாழுகிறான். ஆளுகை செய்பவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, அடிமைகளாக பிடிக்கப்படுகிறார்கள். ஆமென். ஆண்டவர் நல்ல ஆண்டவர். பாத்தீங்களா, ரட்சித்து விடுதலையாக்கி சபைக்குள்ள கொண்டு வந்து பாளையத்திலே கொண்டு வந்து வைத்திருந்தது மாத்திரமல்ல, அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திலே கொண்டு வந்து வைத்தது மாத்திரமல்ல, வழிவிலகி போகிற பொழுது, கர்த்தருடைய கண்களுக்கு தூரமாய் போகிற பொழுது, தேவனுக்கும் அவர்களுக்கு நடுவிலே பிரிவினை உண்டாகிற பொழுது கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உன்னுடைய அக்கிரமம் தானப்பா, உன்னுடைய பாவம் தானப்பா, உன்னுடைய மீறுதல் தான் எனக்கு உனக்கு நடுவிலே பிரிவினையை உண்டாக்குகிறது. அது பலனுள்ளதாக இருக்கிறது. நாங்க சாதாரணமா நினைச்சிட்டோம். இந்த கிறிஸ்தவருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? பல்லுடைஞ்ச, பல்லு புடுங்கப்பட்ட பாம்புவாங்க பிசாசை பார்த்து. பிசாசனா பல்லு புடுங்கிற பாம்பு. ஆமா ஆமா ஆமா, அவன் பல்லு புடுங்கின பாம்பு தான்
ஆனா அவருடைய கிரியைகள் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்களா? நீ அவனுடைய ஆளுகைக்குள்ளே இருந்த பொழுது மாத்திரமல்ல, அவனுடைய ஆளுகையை விட்டு தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வந்த பொழுதிலும் கூட அவன் அங்கே பின்தொடர்கிறான். ஹல்லேலூயா. சத்துருடைய ஆளுகையிலே இருந்து, இந்த உலகத்தின் ஆளுகைக்குள்ளே இருந்து, பிசாசுடைய ஆளுகைக்குள்ளே இருந்து பாவத்தை செய்யும்படியாக, அசுசுத்தத்தை நடத்தும்படியாக எங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்திருந்தோம். ஆனாலும் தேவன் எங்கள் மேல் கிருபை உள்ளவராய், கரிசனை உள்ளவராய் எங்களை ரட்சித்து தன்னுடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைத்த பொழுதும் கூட அவன் விட்டு விடாதபடிக்கு பின்தொடர்கிறான். இதனுடைய அநேக கிறிஸ்தவர்களுக்கு புரிகிறது. ஓகே, நாங்க வந்துட்டோம் தானே, எரியங்களை கொண்டு நடக்க, எரியங்களை கொண்டு இதை உங்களுக்கு விளங்கப்படுத்தும்படியாக நான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நடந்ததான ஒரு சம்பவம். பாவம் 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 என்று சொல்லுகிறோமே, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்குள்ளே எப்படி பாவம் நுழைகிறது, எப்படிப்பட்ட பாவத்துக்கூடாக இந்த அநேக கிறிஸ்தவர்கள் விழுந்து விழுகிறார்கள். அநேக பாவங்கள் உண்டு, ஆனால் எல்லாவற்றையும் அங்கே விளக்கி கொண்டிருக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு சில பாவங்கள், தேவனை விட்டு அவர்களை தூரப்படுத்தினார, பிரிவினை உண்டாக்கின ஒரு சில காரியத்தை மாத்திரம் மையமாக வைத்து இந்த நாளிலே அங்கே விளங்கப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்த பொழுது ஆண்டவர் மோசேயை அனுப்பி சொன்னார், உங்களுக்கு ஒரு தேசம் உண்டு, அந்த தேசத்தை கொடுக்க போகிறேன், அந்த தேசத்துக்கு அழைத்து போக நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்னை போய் அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வரப்படியாக மோசே சொன்னாங்க. அப்ப இந்த ஜனங்கள் எகிப்திலே இருந்த பொழுது பார்வோனின் ஆளுகைக்கு கீழே பார்வோனுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. வடிவா வேதம் வாசித்தார்களுக்கு வடிவா தெரியும். ஆலோட்டிகளினால் கூக்குரலிட்டார்கள். ஹல்லேலூயா. ஆலோட்டிகளினால் அவதிப்பட்டார்கள், ஆலோட்டிகளினால் அடிக்கப்பட்டார்கள். வேதாகமம் எகிப்தை உலகத்துக்கும் பார்வோனை பிசாசுக்கும் ஒப்பிடுகிறது. ஹல்லேலூயா. பார்வோனை சத்ருவுக்கும் ஒப்பிடுகிறது. ஹல்லேலூயா. உலகத்தில் வாழுகிற எந்த மனுஷனானாலும் பிசாசுடைய ஆளுகைக்குள்ளே தான் இருக்கிறான். ஹல்லேலூயா. உலகத்தில் வாழ்கிறவன், எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும் அவர்கள் பார்வோனுக்கு அடிமைகளாகவே இருந்தார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனம்தான், தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனாலும் அவர்கள் வாழ்ந்த இடமோ உலகம், வாழ்ந்த இடமோ எகிப்து, அவர்களை ஆளுகை செய்தவனோ பார்வோன். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அப்படி உலகத்துக்குள்ளே நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொல்லித்தனால், உலகம் போகிற பிரகாரமாக நீ வாழ்ந்து கொண்டு போவாய் என்று சொல்லித்தனால், தேவனுடைய வார்த்தையின்படி உன்னுடைய வாழ்க்கையை கொடுக்காதபடிக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தோடு கூட நீ ஓடிக்கொண்டிருப்பாய் என்று சொல்லித்தனால், உன்னை ஆளுகை செய்கிற காரியம் பிசாசுடைய காரியம். ஹல்லேலூயா. பிசாசு அவனை ஆளுகை செய்கிறான். நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லலாம், நான் தேவனுடைய ஜனம் என்று சொல்லலாம், ஆனால் நீ இருக்கிற இடம் பிள்ளையான இடம், இருக்கிற இடம் உலகம். உலகத்தில் ஒரு காலத்தில் இருந்தோம், ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல எங்களை பிடுங்கி தன்னுடைய சபைக்குள்ள வைத்தார். ஆனாலும் மறுபடியும் உலகத்துக்குள்ளே போயிருக்கிறார். உலகத்திலே இருக்கிற எந்த மனுஷனும் பிசாசினாலே ஆளப்படுகிறான். ஹல்லேலூயா. என்று சொல்லினால் வேதம் ஆண்டவர் சொல்லும்போது அங்கே வேதம் அழகாக சொல்லுகிற 1 யோவானிலே அழகாக 2ஆம் அதிகாரத்திலே அங்கே நாங்கள் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொல்லினால் நாங்கள் எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். யோவான் அழகா உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது.
மகிமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமென், ஹalleluya. அந்த உலகத்துல இருக்கிற எந்த காரியமானாலும் அங்கே மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பரவை இதெல்லாம் உலகத்தினால் உண்டானது, பிதாவினால் உண்டானது அல்ல, என் தேவனால் உண்டான காரியம் அல்ல. உலகத்தின் அதிபதியாகிய பிசாசினாலே இந்த ஜனங்களை ஆளுகை செய்யும்படியாக, அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்துக் கொள்ளும்படியாக அதனால உண்டாக்கப்பட்ட காரியம். அதனாலதான் ஆண்டவர் யோவான்ல சொல்லும் பொழுது அழகாக அங்கே சொன்னார். யோவான் 17ஆம் அதிகாரம், நான் உலகத்தார் அல்லாதது போல, அந்த 17ஆம் அதிகாரத்திலே 2 தடவை ஆண்டவர் சொல்லுகிறார். 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், யோவான் 17ஆம் அதிகாரம் 14 16வது வசனங்கள். 17ஆம் அதிகாரம் 14 16ஆம் வசனங்கள். ஹalleluya. நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நாங்கள் உலகத்தார் அல்ல அல்ல அல்ல. இன்றைக்கு அதை புரியாதவர்களாக உலகத்துக்கு ஒத்த வேஷம் எடுத்து உலகத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலகம் சாத்தானுக்குள் விழுந்து கிடக்கிறது. இந்த பூமிக்கு அதிபதி பிசாசு. இந்த பூமியில இருந்து உண்டானவெல்லாம் பிசாசினால் உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அதனால ஆண்டவர் நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. யார்? நாங்கள் உலகத்தார் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார். 16ஆம் வசனத்துல திரும்பவும் சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. 2 தடவை ஆண்டவர் சொன்னார். ஹalleluya. ஏனென்று சொல்லினால் ஆண்டவருக்கு தெரியும், உலகத்தான் என்று சொல்லினால் அவர் பிசாசுக்குரியவர். ஹalleluya. பிசாசுக்குரியவனுடைய வாழ்க்கையில பிசாசுக்குரிய பாவம் ஆளுகை செய்யும். பாவத்தின் பலன் ஊன்றி நிற்கும். ஆகையினால்தான் அந்த ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் தான், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் தான். ஆனாலும் அவர்கள் இருந்த இடம் பிள்ளையான இடம். பிரியமான சகோதரனே சகோதரியே, நாங்கள் எங்கே இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோமா? தேவனுக்கு சித்தமான இடத்துல இருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறோமா? நாங்கள் எங்கே இருக்கிறோம்? உலகத்தில் இருக்கிறோமா? இந்த உலகத்தில் நாங்கள் இருப்போம் என்று சொல்லி சொன்னால் சத்துருடைய ஆளுகையின் கரம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவனையும் பற்றி பிடிக்கும். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவனையும், உலகத்தின் சம்பிரதாயத்துக்கு ஏற்றவண்ணமாக வாழ்கிற ஒவ்வொருவனையும் சத்துருடைய ஆளுகையின் கரம் உருக்கி பிடிக்கும். அடிமைத்தனத்துக்குள்ளே வழி நடத்தும். தேவனை விட்டு தூரப்படுத்தும். இன்றைக்கு எல்லாவற்றையும் விட்டு உதவி விட்டு தேவனை நோக்கி விரைந்தோடினார். இப்படி இருந்த ஜனங்களை ஆண்டவர் மோசேயை அனுப்பி எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறார். இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வரப்போகிறோம். இவ்வளவு நேரம் நாங்கள் சொல்லலாம், அவங்க இருந்த இடம் பிழை, உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், ஆகையினாலதான் பிசாசினாலே ஆளப்பட்டார்கள், ஆகையினாலேதான் பாவத்துக்கு அடிமையாக சென்றார்கள் என்று. ஆனால் இப்பொழுதோ அவர்கள் உலகத்துக்குள்ளே இல்லை, பாவ பூமியிலே இல்லை. ஆண்டவர் மோசேயின் மூலமாக அந்த ஜனங்களை எகிப்திலே இருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார். உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த என்னையும் உங்களையும் ஆண்டவர் அந்த இடத்திலே இருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார். அப்படியே வெளியே கொண்டு வந்த பிற்பாடு இந்த ஜனங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எப்படி பாவம் உட்புகுந்தது, இதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். உலகத்திலே இருக்கிற பொழுது
பாவம் செய்தாங்க. உலகத்தில் இருக்கிற பொழுது உலகத்தின் ஆளுகைக்குள்ளே இருந்தாங்க, பார்வோனின் ஆளுகைக்குள்ளே இருந்தாங்க. ஏனென்று சொல்லினால் எகிப்திலே இருந்தபடினாலே. ஆனால் இப்பொழுது அவங்க எகிப்திலே இல்லை, பார்வோனுடைய ஆளுகைக்குள்ளே இல்லை, உலகத்திலே இல்லை, சத்துருடைய ஆளுகைக்குள்ளே இல்லை. தேவன் அவர்களை அந்த இடத்திலே இருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில பாவம் திரும்பவும் உட்புகுந்தது. காரணம் அவர்களுடைய வாழ்க்கையில பாவம் திரும்பவும் உட்புகுவதற்கு காரணமாயிருந்தவர்கள் அவர்களே. அதை நாங்கள் வாசிப்போம். 11வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை பூசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரியமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இப்பொழுதோ நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த இடத்துல இவங்க எகிப்தில இருந்து புறப்பட்டு வந்துட்டாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து பாவத்திலே வாழ்ந்தவங்களை, உலகத்திலே வாழ்ந்தவங்களை, சத்துருடைய பிடியில வாழ்ந்தவங்களை அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். ஆனால் மறுபடியும் இவர்களுக்குள்ளே பாவம் வருகிறது. ஹல்லேலூயா. நாங்க பல பேர் நினைக்க கூடாது, அங்க இருக்கிறவங்க வெளியில வந்து விட்டால் பாவம் இராது. மறுபடியும் பாவம் வருகிறது. ஹல்லேலூயா. பாவம் பின்தொடர்கிறது. என்ன காரணம் பாவம் பின்தொடர்கிறது? அதை பார்த்தோம் என்று சொல்லிட்டால் 4வது வசனம் தெளிவாக சொல்கிறது. அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இவங்களைத்தானே வெளியில கூட்டி கொண்டு வந்தார், இவங்களுக்கு தானே வாக்குத்தத்தம் பண்ணினார், கானானை கொடுக்கிறேன் என்று சொல்லி, பாலும் தேனும் ஓடுகிற கானானை கொடுக்கிறேன். ஆனால் இவங்கள் வெளிக்கிடுகிற பொழுது, எகிப்தில இருந்து இவங்கள் புறப்படுகிற பொழுது, இவங்களோடு கூட ஒரு சில அந்நிய ஜனங்களும் வந்து விட்டாங்க. இப்ப அவங்களுக்குள்ள இருந்த அந்த இச்சை வேதம் தெளிவா சொல்கிறது. அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, அந்த வேர்டை கீறி வைத்துக் கொள்ளுங்க, திரும்ப அழுது. இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது. அந்நிய ஜனங்கள் அவர்களுக்குள்ளே இருந்த இச்சை. ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் யாரோட கூட்டு வைத்திருக்க வேண்டும்? தேவனுடைய பிள்ளை யார் மத்தியில இருக்க வேண்டும்? தேவனுடைய பிள்ளை மத்தியில இருக்க வேண்டியவர் யார்? இன்றைக்கு நாங்க யார் மத்தியில இருக்கிறோம்? யாரோடு கூட கூட்டு வைத்துக் கொள்கிறோம்? யாரோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்கிறோம்? யாக்கோபு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில திரும்பவும் அந்த இச்சை பூந்ததற்கு காரணம் அவர்கள் நடுவிலே இருந்த அந்நிய ஜனங்களே, அவர்கள் நடுவிலே இருந்த அந்நிய ஜாதியான ஜனங்களே. காரணம், அவர்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள். நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், தேவனங்களை தன்னுடைய ராஜ்யத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே நாங்கள் யாரோடு கூட்டு வைத்துக் கொள்கிறோம், யாரோடு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறோம் என்பதில் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்று சொல்லுகிறார், எங்களோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இராத பட்சத்திலே அவர்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த காரியங்கள் எங்களை விழுத்து விடலாம். விழுத்தும் என்று நான் சொல்லவில்லை, விழுத்து விடலாம். நாங்கள் அஜாக்கிரதையாக இருக்கிற பொழுது அவைகள் எங்களை விழுத்து விடலாம். அவர்களுக்குள்ள இருக்கிறதான அந்த இச்சை, அவர்களுக்குள்ள இருக்கிறதான அந்த பாவமான காரியங்கள், அவர்களுக்குள்ள இருக்கிறதான அந்த கீழ்ப்படியாமையின் காரியங்கள், அவர்களுக்குள்ள இருக்கிறதான அந்த பொருளாசையின் காரியங்கள், அவர்களுக்குள்ள இருக்கிறதான அந்த விக்கிரகாரான காரியங்கள் இப்படியாக அடுக்கி கொண்டு போகலாம். இவைகள் அங்க ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்குள்ளே புகுந்து விடலாம். ஆகையினால எங்கள் மத்தியிலே இருக்கிற ஜனங்களை குறித்து நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாரோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்ளுகிறோம் என்பதை குறித்து
குறித்து நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாரோடு கூட அதிகமாக நாங்கள் ஒட்டி உரசுகிறோம் என்பதை குறித்து ஜாக்கிரதை. உலகத்தோடு அதிகம் ஒட்டி உரசாதீங்க. உலகத்தோடு அதிகமா ஒட்டி உரசா இந்த கிறிஸ்தவன் உலகத்தோடு அதிகமா ஒட்டி உரசு. உலகம் போற போக்கிலேயே போறது. எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் வேண்டும். இந்த ஜனங்களுடைய பாவத்துல விழுகிறதுக்கு காரணம் அவர்களுக்குள்ளே இருந்த அந்நிய ஜாதியான ஜனங்கள். அவர்கள் இச்சை உள்ளவர்களாக இருந்தபடினாலே அவர்களுக்குள்ளே இருந்ததான அந்த இச்சை இந்த ஜனங்களுக்குள்ளே வந்துச்சு. அதனாலதான் நாங்கள் திரும்ப அழுதாங்க. வேறு திரும்ப அழுது எகிப்திலே நாங்கள் கிரியமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்பட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். சிந்தையில திரும்பிட்டாங்க. காரணம் இச்சை, காரணம் இச்சை, காரணம் இச்சை. உங்களுடைய சிந்தை இப்பொழுது தேவன் கொடுக்க தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை குறித்து அல்ல. இவங்களுடைய சிந்தை இப்ப மாறிச்சு. அங்கிருந்து வைக்கிறது பொழுது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை குறித்த சிந்தனை தான் இருந்தது. ஆனால் அவர்களோடு கூட அந்த வந்த ஜனங்களுடைய இச்சையினாலே இவர்களுடைய சிந்தை திருப்பப்பட்டு விட்டது. தேவன் எங்களை இந்த உலகத்திலே இருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. எங்களுடைய சிந்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்ததான் இருந்தது. அப்படியாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வந்தோம். ஆனாலும் வழியிலே நடுவிலே எங்களுக்கு ஏற்பட்டதான காரியங்கள் உட்புகுந்ததான உலகத்தின் நபர்கள் உலகத்தின் காரியங்கள் எங்களுடைய சிந்தையை பல வேளைகளை மாற்றி விடுகிறது. திரும்பவும் நினைக்கிறோம். திரும்ப அழுது விட்டு வந்த காரியங்களை நினைக்கிறார்கள் சிந்தையிலே. காரணம் அவர்களுக்குள்ளே இச்சை. நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் என்று கேட்டாங்க. நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? யாக்கோப்பு அழகாக சொல்லுகிறார் இச்சையை குறித்து. யாக்கோப்பு 1 அதிகாரம் 14-15 வசனத்தில் எப்படி சொல்லுகிறார்? அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. யாரும் காரணம் கிடையாது. சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. ஏன் பிரதர் அப்படி செஞ்சீங்க? ஏன் பிரதர் அப்படி செஞ்சீங்க? நானா செய்யல பிரதர், அவளா தூண்டிட்டான். யாக்கோபு தெளிவாக சொல்கிறார், சுய இச்சை. உனக்குள்ளாக முழுமையாக அந்த இச்சை இன்னும் சாகவில்லை. இச்சை இன்னும் அடக்கம் பண்ணப்படவில்லை. உலகத்தில் இருந்த இச்சை, உலகத்தில் வாழ்ந்த பொழுது இருந்த இச்சை இப்பொழுதும் சாகாமல் இருக்கிறபடினாலேதான் அந்த சுய இச்சை திரும்பவும் பார்க்கிற பொழுது, திரும்பவும் நினைக்கிற பொழுது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இப்படியாகத்தான் போகிறது. முழுமையாக சாகாதபடினாலே, முழுமையாக பாவங்கள் சாகடிக்கப்படாதபடினாலே, இந்த இடத்துல வந்து இருக்கிற பொழுது மற்ற உலகத்தாரை பார்க்கிற பொழுது அவனுடைய சிந்தனை, அவனுடைய மனம் மறுபடியும் உலகத்தை நோக்கி இருக்கிறது. அதனாலே தங்களுக்குள்ளே இருந்த சுய இச்சை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த இச்சை தேவன் இவர்களோடு கூட பேசாதபடிக்கு பிரிவினையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. இச்சை ஒரு பெரிய பாவம். அதனாலதான் ஆண்டவர் கட்டளைகளை சொல்லும்போது இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. பிறனுடைய வீட்டை, பிறனுடைய பொருளை, பிறனுடைய ஆடு மாடுகளை, பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக. இன்னைக்கு அநேகம் பேருக்கு எல்லாரும் சீரியஸா இருக்கிற அநேகம் கிறிஸ்தவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாட்டா பெரிய சந்தோஷம். நியாய பிரமாணம் வந்தபடினால்தான் இச்சை பாவம் என்று தெரிந்தது. ஹல்லேலூயா. பாவம் உலகத்துல நியாய பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே பாவம் உலகத்துல இருந்தது. ஆனால் அது பாவம் என்று தெரியல. நியாய பிரமாணம் எப்பொழுது கொடுக்கப்பட்டதோ அப்பொழுதுதான் பாவம், வேதம் சொல்லுகிறது, உயிர் கொண்டது. ஹல்லேலூயா. அதனால பல கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க, ஆண்டவர் வீணா தேவையில்லாம இந்த நியாய பிரமாணத்தை கொடுத்துட்டார். கொடுக்காம இருந்திருந்தா
எப்படியெல்லாம் பார்த்துருக்கலாம். கண் போன போக்கில, கால் போன போக்கில, நினைச்சதை செய்து நினைத்ததை விரும்பி கண்ணுக்கு குளிர்ச்சியா உலகெல்லாம் எனக்கு பார்க்க முடியலையே. பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. பார்க்க முடியாம இருக்கே. இதான் அநேக கிறிஸ்தவருடைய பிரச்சனை. நான் சொல்லுகிறேன், நியாயப்பிரமாணம் வந்தது நல்லது. நியாயப்பிரமாணம் வந்தபடினால்தான் பாவம் உலகத்திலே உயிர் கொண்டது. பாவம் உயிர் கொண்டபடினால்தான் அந்த பாவத்தை அழிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திராவிட்டால் நானும் நீங்கள் இந்த இடத்துல இருக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நானும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபடினால்தான். ஹல்லேலூயா. அவர் வந்ததன் காரணம் நியாயப்பிரமாணத்தினாலே பாவம் இந்த உலகத்திலே உயிர் கொண்டபடினாலே. ஹல்லேலூயா. அந்த பாவத்தின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கிற பிரியமான சகோதரனே சகோதரியே, ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பாய் என்று சொல்லித்தனால், இன்னமும் பாவம் செய்வாய் என்று சொல்லி சொன்னால், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொல்லி சொன்னால், பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்தவனாக வாழ்ந்து கொண்டு அப்படியாகவே தேவனுடைய ஆலயத்துக்கும் வந்து போய் கொண்டிருக்கிற சகோதரனாய் சகோதரியாய் நீ இருப்பாய் என்று சொல்லி சொன்னால், வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசினுடைய பிடியில சிக்கலாதீங்க. பிசாசுக்கு அடிமைகளாக மறுபடியும் போயிடாதீங்க. விட்டு வந்ததை தேடி மறுபடியும் போயிடாதீங்க. அதெல்லாம் வேண்டாம் என்று நாம் விட்டுட்டு வந்தோம். அது எதுவுமே தேவையில்லை என்றுதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த இடத்துல வந்தோம். மறுபடியும் திரும்பாதபடிக்கு, மறுபடியும் நினைக்காதபடிக்கு. தேவனை நோக்கி பார்ப்போம். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. பிசாசுடைய அடிமைத்தனத்திலே வாழுகிற ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக, பிசாசினாலே உந்தப்படுகிறதான பாவத்தின் கிரியைகளை அழிக்கும்படியாக, பிசாசினாலே அங்கே கொடுக்கப்படுகிற பாவத்தின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. ஆகையினாலே நியாயப்பிரமாணம் வந்தது நல்லது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் வெளிப்பட்டது நல்லது. நான் நீங்கள் இந்த இடத்துல அவரோடு கூட இருக்கிறோம். ஆமென். அவர் எங்களோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு பல பேருடைய எண்ணம் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது சுகம் கொடுக்க, ஆசீர்வதிக்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். நான் இல்லை என்று சொல்லல. ஆண்டவர் சுகம் கொடுக்கிறவர், ஆசீர்வாதம் கொடுக்கிறவர். ஆனால் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததன் முக்கிய நோக்கம் அதற்காக அல்ல. பாவத்திலே அடிமைத்தனத்திலே சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் விடுதலையாக்கும்படியாக தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அப்படியாக வெளிப்பட்ட தேவன் அவருடைய கிரியைகளை, எங்கள் வாழ்க்கையில இருந்ததான பிசாசுடைய கிரியைகளை அழித்து அவர் எங்களை தனக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்படி தெரிந்து கொண்டிருக்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில எப்படியாக பாவம் திரும்பவும் உட்புகுந்ததோ, அதே போல இந்த நாட்களில பல கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் பாவம் உட்புகுகிறது. அதனாலதான் சொல்லுகிறேன், ஜாக்கிரதை. நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம் மத்தியில யார் இருக்கிறார்கள் என்பதை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க இறைச்சியை கேட்டது தப்பு இல்லை, அதை இச்சித்ததுதான் தப்பு.
ஹல்லேலூயா. ஆண்டவரிடம் சாப்பாடு கேட்பது தப்பில்லை. எங்களை உருவாக்கின தகப்பன் உணவை கொடுப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவங்க இச்சை. ஏன்னா அந்த 3 வார்த்தைகளை நான் காட்டுகிறேன் பாருங்க. அவங்களுக்குள்ள இருந்த இச்சை எப்படிப்பட்டதா இருக்கு. அவங்க சொல்லி அழுகிற பொழுது அந்த அழுகிறதை வெளிப்படுத்துகிறது அவங்களுக்குள்ள இருந்த இச்சை. பாருங்க 4ஆம் வசனத்துல பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப அழுது 5ஆம் வசனத்துல சொல்றாங்க வெள்ளை பூண்டு வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறோம். அதை நினைச்சு 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 அந்த சாப்பாட்டை நினைச்சு 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 சின்னல சொல்லுவாங்க கெடுப்படாதீங்க கெடுப்படாதீங்க. இதுதான் இந்த பிரச்சனை. இறைச்சி கட்டது சாப்பாடு கட்டது ஆண்டவருக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா திரும்ப அழுகிறாங்க, அதே நினைக்கிறாங்க. அந்த தேசத்துல கிரியம் இல்லாமல் எல்லாம் சாப்பிட்டோமே, நாங்க காசே கொடுக்கவில்லையே, சும்மா இருந்து சாப்பிட்டோமே, இப்ப ஒன்றுமில்லாத இடத்துல எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறாங்க. அதை நினைச்சு 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 இந்த உலகத்துல வாழ்ந்தவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தேன், எப்படியெல்லாம் சுகமாயிருந்தேன். ஹல்லேலூயா. நினைத்ததை செய்தேன், நினைப்பதை வேண்டினேன், எப்படியெல்லாம் பிழைக்கிற வேலை செய்தேன். ஆனா இங்க வந்து ஒன்றும் செய்ய முடியாம இருக்கு. இந்த அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க இங்க வந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாம இருக்கு நினைக்கிறாங்க, திரும்பவும் நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. நினைச்சு 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 உள்ளம் வாடி போகிறதா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதை வழி காட்டாம எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை கிறிஸ்தவ வாழ்க்கையில இப்படிப்பட்டதான காரியங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாங்க சிந்தித்து பார்ப்போமா, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல விட்டு வந்த காரியங்களை நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோமா? அதையே நாங்கள் நினைத்து நினைத்து ஏங்கி கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு விரோதமான காரியம். ஹல்லேலூயா. இச்சை. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் விழுந்து போகிறதுக்கான மிக முக்கியமான காரியமே இச்சை. அவரை பாத்தியா எத்தனை வீடு வச்சிருக்கிறான், இப்பதான் வந்தா, எனக்கு பிறகுதான் வந்தான் வெளிநாட்டுக்கு, 2 வீடு வச்சிருக்கிறான், 3 கார் வச்சிருக்கிறான். இச்சை. இச்சையானது பாவத்தை இச்சையானது கற்பந்தரித்து, யாக்கோபு அழகா சொல்ற, பின்பு இச்சையானது கற்பந்தரித்து. ஒரு பிள்ளை கற்பந்தரித்த உடனே பிறந்துருமா? ஒரு குழந்தை, ஒரு தாயினுடைய வயிற்றிலே கர்ப்பம் தரிக்கிற ஒரு குழந்தை அடுத்த நாளே பிறந்துருமா? அது வளர்ச்சி அடையும். ஆமென். 10 மாசம் உண்டா, 10 மாசம் ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு காரியமா வளர்ச்சி அடையும். வளர்ச்சி அடைந்து அது பிறக்கிற பொழுது பூரணமான ஒரு மனுஷனாக பிறக்கும். ஹல்லேலூயா. யாக்கோபு தெளிவாக சொல்லுகிறார், இச்சையானது என்ன செய்யும்? கர்ப்பம் தரித்து. உடனே நாங்க பாவத்துக்குள்ள போய் விடுகிறது, உடனே எல்லாம் செய்கிறது. எங்களுக்குள்ள அந்த ஆசை இருக்கிறது. பல கிறிஸ்துவோட வாழ்க்கையில் அந்த ஆசை இருக்கிறது. அது உள்ளுக்கு இருக்கிறபடினால அது நாளுக்கு நாள் ஒரு தாயினுடைய வயிற்றிலே குழந்தை எப்படியாக வளர்ந்து 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 கொண்டு போகிறது. அது இது நாளுக்கு நாள் அது ஒரு நாள் பிறந்து. ஹல்லேலூயா. எப்படி? பாவம். யாக்கோபு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இச்சை இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அது பாவத்தை பிறப்பிக்கும். அந்த பாவமானது தேவனுக்கும் எங்களுக்கும் நடுவிலே பிரிவினை சுவராக நிற்கும். தேவன் எங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அது தடுக்கு. ஐக்கியத்தை உடைத்து போடு, பின்மாற்ற ஜீவியத்துக்குள்ளே தள்ளிவிடு.
இவங்க அழுதாங்க. என்ன நடந்துச்சு பாருங்க. 18ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார், நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியம் இருந்தது என்றும். உலகத்துல வாழுகிற பொழுது சௌக்கியமா தான் இருக்கு, கம்ஃபர்டபுள். நாங்க அங்க இருக்கிற போது எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்தோம். அவங்க சொல்றாங்க எகிப்துல இருக்கிற பொழுது எவ்வளவு ஒரு சௌக்கியமா வாழ்ந்தோம், எகிப்துல இருக்கிற பொழுது எவ்வளவு சௌக்கியமா இருந்தது, எவ்வளவு நல்லாக இருந்தது. அங்க பார்த்த காரியங்கள், செய்கிற காரியங்கள் எல்லாம் என்னுடைய இருதயத்துக்கும் என்னுடைய மனதுக்கும் எவ்வளவு குளிர்ச்சியா இருந்தது. அநேக கிறிஸ்தவர்கள் இதுக்கு வந்த பிறகு நினைக்கிற காரியம், நாங்கள் அங்க இருக்கிற பொழுது எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும், பேசாம அங்கே இருந்திருக்கிறோம். இதுக்கு வந்து நாங்க படுகிற அவஸ்தை இருக்கு, அப்ப இதுக்கு நாங்க வந்து படுகிற அவஸ்தை இருக்கு, அது சொல்ல முடியாது. இப்படி அனைவர் நினைச்சு கொண்டிருக்காங்க. எத்தனையோ பேர் இருந்த பொழுதும் தேவன் என்னையும் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் சொல்லிட்டு நாங்கள் விசுவாசித்தவர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் விசுவாசித்தவர்கள். ஹல்லேலூயா. அதற்கு எப்பொழுது நாங்கள் நன்றி அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். திரும்ப நினைக்க விடாமல் அங்க சௌக்கியம் இருக்கான், அங்க நல்ல கம்ஃபர்டபுளா இருக்க. இதுக்கு வந்திருக்க கஷ்டம் தான். அங்க வாழ்ந்த மாதிரி இங்க வாழையாது. அங்க நாங்க வாழ்கிற வாழ்க்கையை குறித்து யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனா இங்க வாழ்ந்தோம்னு சொல்லினால் ஆண்டவருக்கு நாங்கள் வாழுகிற வாழ்க்கையை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. நாங்கள் வாழுகிற வாழ்க்கையை குறித்து நாளாந்தம் அவர் நோட் பண்ணி கொண்டிருப்பார். ஆகையினாலே அங்க மாதிரி சௌக்கியமா எல்லாம் வாழ முடியாது, நினைச்சதையெல்லாம் செய்ய முடியாது, நினைச்ச மாதிரி எல்லாம் வாழ முடியாது. இப்படித்தான் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு பரிசுத்த வேதாகமம் கூறும். அப்படித்தான் நாங்கள் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இவங்க இச்சித்த விளைவு என்ன தெரியுமா? 19ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள், அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தவிட்டி போகும். ஆண்டவர் சொன்னார், இச்சிக்கிறீங்களானா இறைச்சியால் அகன்றீங்க, தாரல் இறைச்சி. வாயால பள்ளத்தெல்லாம் மூக்கால வரும் இறைச்சி. அதிகமா ஆசைப்பட்டா இப்படித்தான், அதிகமா இச்சிச்சா இப்படித்தான். அதிகமா இச்சிச்சவன்டா, அதிகமா ஆசைப்பட்டவன் சொல்லிட்டு அதெல்லாம் கொடுத்துருவார். எப்படி கொடுப்பார் தெரியுமா? மூக்கால வருகிற வரைக்கும் கொடுப்பார், விட்டி போகிற வரைக்கும் வேண்டாம் 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 என்று மூக்கால வருகிற வரைக்கும் கொடுப்பார். இந்த ஜனங்களுடைய இச்சையினால் அவருடைய முடிவு எப்படி போனா தெரியுமா? 33 34 வசனத்தை வாசிங்க. எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 33 34 வசனம். தங்கள் கற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னு முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தருடைய கோபம் அப்பதான் சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. இச்சிச்சு ஆண்டவர் கொடுத்த ஆண்டவர் சொன்னார், வசனத்தை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு பின்பு மோசே இஸ்ரவேல் மூப்பரும் பாளையத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்து காடைகளை அடித்துக் கொண்டது. பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாண தூரம் மட்டும், அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தலையின் மேலே 2 முழம் உயரம் விழுந்து கிடக்க செய்தது. ஹல்லேலூயா. அவங்க என்ன செய்யறாங்க? பகல் முழுவதும் பொறுக்கிறாங்க, ராம் முழுவதும் பொறுக்கிறாங்க, மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். பாளையத்தை சுற்றிலும் குவித்து வைத்தார்கள் என்று சொல்லி சொல்லுங்கள். அவர்களுடைய இச்சை குவித்து வைத்தார்கள். ஹல்லேலூயா. பாளையத்தை சுற்றிலும் குவித்து வைத்தார்கள். வேதம் சொல்லுகிறது,
இறைச்சியை சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அடிச்சார். ஆண்டவருடைய சித்தத்தை இந்த நாட்களில் பிள்ளைகள் தெரிந்து கொள்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய சித்தத்தை அறிந்து இது ஆண்டவருக்கு சித்தமா என்றுதான் கேட்க வேண்டும். சித்தத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். எங்களுக்கு இதை கொடும் 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 ஆண்டவர் கொடுத்துருவார். அவருடைய நிலைமையை பார்த்தீங்கன்னு சொல்லினால் பற்களின் நடுவே இருக்கிற பொழுது ஆண்டவர் அடிச்சார். அவ்வளவு பேர் செத்துட்டாங்க. இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினாங்க. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? பல வேளையில கர்த்தருக்கு பிரியமா நான் கேட்கிற காரியம் சரியா நியாயமானதா? நான் கேட்கிற காரியத்தினாலே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி போகும் அதெல்லாம் சிந்திக்கிறது இல்லை. பிடிவாதமாய் நின்று தாரும் 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 ஆண்டவர் தந்துடுவார். ஆனால் பிற்பாடு வரப்போகிற காரியமும் மிகவும் மோசமாக இருக்கும். ஹல்லேலூயா. எங்களால் தாங்க முடியாததா இருக்கும். ஆகையினாலே எப்பொழுதும் நாங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு காத்திருக்கிறவர்களா இருக்கணும். சித்தத்தை அறிந்து அவரிடத்துல கேட்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. இச்சை உள்ளவர்களா இருக்கக்கூடாது. இச்சை அடக்கம். அதனாலதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பொருள் ஆசை அது ஒரு இச்சை, பண ஆசை அது ஒரு இச்சை, எல்லாமே இச்சை. இந்த காரியம் அந்த ஜனங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை அழித்து போட்டது. ஒரு தேவனுடைய பிள்ளையை பாவம் எப்ப பலமாய் பிடிக்கும் தெரியுமா? ஆவியில, ஆத்மாவில, சரீரத்தில பலவீனமாய் இருக்கிற பொழுது. ஹல்லேலூயா. பலவீனமாய் இருக்கிற பொழுது, ஆவியில பலவீனமாய் இருக்கிற பொழுது, ஆத்மாவிலே பலவீனமாய் இருக்கிற பொழுது, சரீரத்திலே பலவீனமாய் இருக்கிற பொழுது பாவம் மேற்கொண்டு விடும். ஆகையினாலே எப்பொழுதும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆவி, ஆத்மா, சரீரம் இவை மூன்றிலும் பலத்தோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட இணைந்து எங்களுடைய வாழ்க்கையை கட்டிக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட இணைந்து வாழ்க்கையை கட்டிக்கொள்ளாத பட்சத்திலே உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பலவீனமாக இருக்கும். பலவீனமான வேலையை பிசாசனால் தாக்கி விடுவான். பாவம் உட்புகுந்து விடும். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் விடாய்த்திருக்கையில் அமலேக்கியர் வந்து அவர்களை மேற்கொண்டார்கள், பலவீனரை தாக்கினார்கள். விடாய்த்திருக்கையில் எப்பெல்லாம் சோர்ந்திருக்கிறோமோ, ஆவியிலே எப்பொழுது சோர்ந்திருக்கிறோமோ, தேவனை விட்டு எப்ப சற்று தூரம் போகிறோமோ தாக்கிடுவான். விழுந்துருவோம். ஜாக்கிரதை. எப்பொழுதும் பலத்தோடு கூட நாங்கள் இருக்க வேண்டும். பலமுள்ளவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பலமுள்ளவர்களா இருக்க வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசித்து நாங்கள் முடித்துக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஹல்லேலூயா. நாங்கள் நீங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் பிறந்திருக்கிறோம் சொல்லி, ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்படி நீ சொல்லுவாய் என்று சொல்லினால் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் செய்யான் செய்யான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனெனில் அவருடைய வித்து எங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த உலகத்தின் பாவத்தை அழிக்கும்படியாக வெளிப்பட்ட அந்த கிறிஸ்துவானவர் எனக்கும் உங்களுக்குள்ளேயும் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறபடினாலே நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு பாருங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு
பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் அறிந்திருக்கிறோம், எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்ய மாட்டோம்பா, நாங்கள் இனி பாவத்துக்கு அடிமை இல்லை, நாங்கள் இனி பிசாசுக்கு அடிமை இல்லை. ஏன்னு சொல்லி எங்களுடைய பழைய மனுஷன் இப்பொழுது எங்களிடத்துல இல்லை, அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது அறிந்திருக்கிறோம். மனிதன் பாவத்துக்கு நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. சரீர இச்சைகளின்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சரீரத்தில் இச்சை எழும்பும். அந்த இச்சைக்கு இடம் கொடுக்காதவர்களாக, இச்சையை மேற்கொள்ளுகிறவர்களாக எங்களுடைய சரீரத்திலே சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்திலே பாவம் ஆளாதிருக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. 14 வசனம் இப்படியா சொல்லுகிறார், நீங்கள் பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. ஆமென், ஹல்லேலூயா. பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாதாம். ஆமென், ஹல்லேலூயா. பவுல் அழகாக சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் இப்ப நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் நியாய பிரமாணத்துக்குரியவர்கள் கீழ்பட்டு இருக்கிறவர்கள் அல்ல, நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடினாலே பாவம் எங்களை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. பாவத்தை மேற்கொள்ளத்தக்கதான பலனை ஆண்டவர் எங்களுக்குள்ளே கொடுத்து வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 22ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அதே அதிகாரத்தில் ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால். இப்ப நாங்க யாருக்கு அடிமை? தேவனுக்கு. ஹல்லேலூயா. யாருங்களை ஆளுகை செய்கிறவர்? கர்த்தர். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை நாங்கள் உதறி தள்ளிவிட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி எபிரேயர்களின் நிருபத்தில் பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர்களின் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆகையினாலே இப்பொழுது நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் எங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். என்னை உங்களை தேவன் விடுதலையாக்கி இருக்கிறார். என்னை உங்களை தேவன் உலகத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். என்னை உங்களை தேவன் பாவத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார். பாவத்தின் ஆளுகையிலிருந்து ரட்சித்திருக்கிறார். பாவத்தின் ஆளுகையிலிருந்து ரட்சித்திருக்கிறார். உலகத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். சத்துருடைய பிடியிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாவம் ஆளாதபடிக்கு, பாவங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அவன் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி ஓடுகிற பொழுது அவருக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கிறதான ஐக்கியம் அங்கே இருக்கும். ஹல்லேலூயா. ஐக்கியம் அங்கே உறுதிப்படும். ஹல்லேலூயா. ஐக்கியம் உறுதியுள்ளதா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. சத்துருடைய எந்த ஒரு காரியமும் எனக்கும் எங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் பிரிவினை உண்டாக்க முடியாது. ஆகையால நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுப்போமா? நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுப்போம்.